இந்தியா எங்களை விட்டு போகாதீங்க, நீங்களும் நானும் எத்தனை வருஷமா பழகி இருக்கிறோம். பர்டிகுலரா அந்த 2 பேர் கூட மட்டும் சேராதீங்க. நாங்க தான் உங்களுக்கு உண்மையான நண்பர், அவங்க 2 பேரும் உங்களுக்கு உண்மையான நண்பரே கிடையாது. ஸோ எங்களை விட்டு போயிடாதீங்க, நம்ம தான் இயற்கையான நேச்சுரலான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கதறல் சத்தம் கேட்குது. யாருன்னு தானே கேட்குறீங்க? அது உலகின் மிகப்பெரிய ஒரு நாடு. இங்கேருந்து அமெரிக்காலேருந்து ஒரு கதறல் சத்தம் கேட்குது. என்னப்பா சொல்ற, உண்மையதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. போன வாரம் வரைக்கும் டாக்ஸி மேல டாக்ஸை போட்டு நம்மளை சாவடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் 25% சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரஷ்யால ஆயில் வாங்குறதால இந்த வாங்கிக்கோ இன்னொரு 25%ன்னு மொத்தமா 50% டாக்ஸ் போட்டானுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இப்ப அவங்க மனசுல தேவையில்லாம நம்ம ஒரு இந்தியாவை சீண்டிட்டோமோ அப்படின்னு ஒரு கலக்கம் ஒன்று மனசுல இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இது மாதிரியான வார்த்தைகள். ஆமாங்க, அமெரிக்கா தான் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லுவாங்க, எதுக்காக சொன்னாங்க, இந்த விஷயத்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது போன்ற சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை ரெகுலரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சலன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட செகண்ட் டைமா பிரசிடெண்டா வந்ததுக்கு அப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் மெயினான பிரச்சனையா பார்க்கலாம். இப்ப 2வது தடவை அவர் பிரசிடெண்டா வந்ததுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் இஷ்டத்துக்கு வரியை ஏத்தினாரு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து வெளியே போற கம்பெனிகள் எல்லாம் மீதும் அமெரிக்காலே வந்து பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுல போய் இருந்து அங்கேயிருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அமைச்ச கம்பெனிகள் மேல டாக்ஸ் அதிகமா போடுறது மாதிரி போட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம தாய்நாடான அமெரிக்காவுக்கே வந்துருவாங்கன்றது அவரோட எதிர்பார்ப்பா இருந்தது. அதற்காக அந்த டாக்ஸ் இன்க்ரீஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணாரு எல்லா நாடுகள் மேலேயும். அதே மாதிரி வரும்போது இந்தியாவை பத்தி அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும், அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்களோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிபிசிட் இருக்கிறதாகவும், ஸோ இந்திய அமெரிக்க அந்த எக்ஸ்போர்ட் உறவால இந்தியா தான் பெரிய அளவில் வந்து பயனடைகிறாங்க, அமெரிக்காவுக்கு இதனால எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லி இந்தியா மேல ஒரு பெரிய அக்யூசேஷனை வச்சுட்டு 25% டாக்ஸ் போட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில ஆயில் வாங்கி அதை வந்து பியூரிஃபை பண்ணி உலகம் முழுக்க வந்து நல்ல லாபத்துக்கு விற்கிறீங்க. ஸோ இதன் மூலமா இந்தியா நிறைய ஆதாயத்தை அடையுது. ஸோ இதன் மூலமா நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால ரஷ்யாவோட எக்கானமி பூஸ்ட் ஆகுது. ரஷ்யா மேல அமெரிக்கா ஏற்கனவே போட்டிருக்கிற பொருளாதார தடையும் நல்லிஃபை ஆயிடுது. ஸோ இதனால ரஷ்ய பொருளாதாரமும் ரீஜுவனேட் ஆகி அவங்க இந்த உக்ரைன் ரஷ்யா வர தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க பொருளாதார தடை போட்டதே ரஷ்யாவோட பொருளாதாரம் வந்து வீக் ஆகி அவங்க உக்ரைன் ரஷ்யா வர நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான். பட் இந்தியா பண்ற இந்த விஷயத்தால அந்த உக்ரைன் ரஷ்யாவை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த பெட்ரோல் மூலமா ரஷ்யாலேருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயில் மூலமா இந்தியா சம்பாதிக்கிற அமௌண்ட்டுங்கிறது பிளட் மணின்னு சொன்னாரு. அதாவது ரத்தம் தோய்ந்த பணம். நீங்க இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்றீங்கன்னு இந்தியா மேல ஒரு அக்யூசேஷனை வச்சாரு. ஆனா இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா மட்டுமே ஆயில் வாங்கல, நம்மளை விட ரொம்ப ரொம்ப அதிகமா சைனா வாங்குறாங்க. அதுக்கடுத்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே வாங்குறாங்க. ஈவன் அமெரிக்காவே நிறைய பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ உக்ரைன் வாருக்கு உக்ரைன் சைட்ல உக்ரைனுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்காவே அல்ல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகளே ரஷ்யா கிட்ட எல்லா பொருளும் வாங்குறப்போ, இந்தியா மட்டும் நாங்க மட்டும் வாங்குறதையே செலக்டிவா நீங்க வந்து டாக்ஸ் அதிகமா போடுறீங்க, இதை மட்டும் ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க, செலக்டிவா இப்ப இந்தியாவை மட்டும் தனிமைப்படுத்துற மாதிரி தானே இருக்குன்றதான் இந்தியாவோட ஒரு நிலைப்பாடா இருக்கு. இதுல இப்பதான் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், அமெரிக்காவுக்கு உங்க பொருளை அனுப்ப முடியலன்னா என்ன, நாங்க இருக்கிறோம் உங்க பொருளை வாங்கிக்கிறதுக்கு, ரஷ்யா சார்பா நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி ரஷ்யா முன் வந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரஷ்யா வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வராங்க. வரலாற்றோட பல பக்கங்கள் நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கோ அப்பயெல்லாம் நம்ம கூட நின்னது அமெரிக்கா கூட இல்லை, ரஷ்யா தான் நின்று இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயத்திலையும் நம்ம ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றோம், ரஷ்யா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, இதுதான் உண்மை. இந்த ஒரு சமயத்துலதான் எஸ்சிஓன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இந்தியா, ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், ஈரான், அப்புறம் ரஷ்யாவை சுற்றி இருக்க சின்ன சின்ன நாடுகள், நிறைய நாடுகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த அமைப்போட மீட்டிங் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இந்த வருஷம் சைனால நடந்துச்சு. சைனால நடக்கிற அந்த மீட்டிங் தான், எஸ்சிஓ மீட்டிங் தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிரசிடென்ட் மிஸ்டர் புட்டின், அப்புறம்
சைனாவோட பிரசிடென்ட் சீபிங் உள்பட நிறைய பேர் வந்தாங்க. பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கூட வந்திருந்தாரு. எல்லா நாடுகளோட தலைவர்களும் அங்க ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்துனாங்க. முக்கியமான யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அமெரிக்காவோட இந்த அடாவடித்தனத்திலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி நம்மளோட ஃபர்தராக நம்ம எப்படி டெவலப் ஆகலான்றதான் மெயினான ஒரு அஜெண்டாவே இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினும் தனியா ஒரு மீட்டிங் ஹாலில் ஒன்னா உட்காந்து பேசினாங்க. இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேம்படுத்தலாம், அமெரிக்காவுக்கு எதிராக இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நல்லா செய்யலான்ற வைத்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மீட்டிங் ஹாலுக்கு போற வழியிலேயே ரெண்டு பேரும் ஒரே கார்ல தான் போனாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. மீட்டிங் ஹாலுக்கு போகும்போது பொதுவாக வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் இவரோட கார்ல போவாரு, ரஷ்ய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருந்தாரு அவரோட கார்ல வருவாரு. ஆனா இந்த மீட்டிங் போகும்போது ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட ரெண்டு பேரும் ஒரே கார்லயே போயிடலாம், வாங்க என்னோட கார்லயே போயிடலாம்னு ரெண்டு பேரும் ஒன்னாவே கார்ல போனாங்க. கார்ல போய் அந்த மீட்டிங் ஹால் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு 45 மினிட்ஸ் கார்லயே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங் ஹால்ல உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. அதே நேரத்துல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சைனீஸ் பிரீமியர் திரு ஜிபிங் கூடவும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களை வேற எங்கெங்கெல்லாம் நம்மளால அனுப்ப முடியும், வேற எந்தெந்த நாட்டு கூடலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் எப்படி நம்ம இப்படி இந்த சைட் டைவெர்ட் பண்ணலாம் அந்த விஷயத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு போட்டோ ரொம்ப 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 ஃபேமஸுங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ரஷ்ய பிரசிடென்ட் மிஸ்டர் புட்டின், அதுக்கப்புறம் சைனீஸ் பிரீமியர் மிஸ்டர் ஜிபிங், மூணு பேரும் ஒன்னா சிரித்து நின்று பேசி கை கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு போட்டோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிச்சயமா இந்த போட்டோவை அமெரிக்கா பார்த்துருப்பாங்க. பார்த்து வயிறறிஞ்சு சொன்ன ஒரு விஷயம்தான், இந்தியா நீ இப்படி செய்யலாமா, ஏமல் நீங்களும் நானும் எப்படி எல்லாம் வந்து இருந்தோம், எவ்வளவு உறவா இருந்தோம், இப்போ வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டீ நீனு, இது நல்லதுக்கு இல்லை, நீங்க அந்த ரஷ்யாக்காரன்ட்டையும் அந்த சைனாக்காரன்ட்டையும் ஒரு ஸ்டெப் தள்ளியே நில்லுங்க, நாங்க தான் உங்களுக்கு உண்மையான தோழன், நீங்க இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்றத பத்தி யோசிக்கணும். இப்படியெல்லாம் புலம்பி தள்ளின அமெரிக்கா பல 10 வருஷங்களா டாக்டிக்கலா செய்யற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தன்னோட மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் நினைக்கிறது சைனாவை தான் இப்போ. ஏன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து அவங்க தான் வந்து சைனா தான் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செக் அதாவது த்ரெட்ன்றது இப்போ சைனா மூலமா தான் இருக்கு. ஸோ சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் சைனாவை கவுண்டர் பண்ண முடியுன்றது அமெரிக்காவோட பாலிசி ஆக்சுவலா. இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒன்று சேர முடியாம பார்த்துக்குவாங்க. அதுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. ஈவன் இந்தியாவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் கூட பண்ணுவாங்க. சைனா வந்து ஓவர்டேக் பண்றது, இந்தியா ஓவர்டேக் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன்ற மாதிரிலாம் கூட செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட மெயின் டாக்டிக்ஸே வந்து இந்தியா சைனாவை ஒன்று சேர விடக்கூடாது. அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யாவையும் ஒன்று சேராம பிரிக்க அமெரிக்காவால முடியாது. என்ன காரணம்னா, இது பல 10 வருஷங்களா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு. இந்தியா எப்பயெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கோ அப்பெல்லாம் நமக்கு உதவிக்கிற நீட்ட ஓடி வந்த ஒரே நண்பன் ரஷ்யா தான். எல்லா பிரச்சனைகளையும் அமெரிக்காவோட பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ரஷ்யா தான் வரும். சீனால இருந்து பிரச்சனை வந்தாலும் நமக்கு ரஷ்யா தான் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் ரஷ்யா நமக்கு உற்ற தோழனா ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. ஸோ இதுல அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவை பிரிக்கவே முடியல அமெரிக்காவால. ஆனா சைனாவை இந்தியாவும் ஒன்று சேர விடக்கூடாதுன்றதுல ரொம்ப நாளா சக்சஸ்ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த டாக்ஸ் வாருக்கு அப்புறம் இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கலக்க போறாங்க. ஆனா இந்தியாவும் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பகையாளிகளான இந்தியாவும் சீனாவையும் ஒன்று சேர்த்த பெருமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, நம்ம பஞ்சாயத்து பெருந்தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தான். அதே நேரத்துல சைனாவுக்கும் நமக்கும் ஏற்கனவே பழைய பகைகள் நிறைய இருக்கு, நிறைய ஏராளமான பிரச்சனைகள் உண்டு, எல்லை பிரச்சனை உள்பட. ஏற்கனவே சைனா நம்ம மேல ஒரு தடவை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வாரெல்லாம் கூட நடந்திருக்கு. அதே மாதிரி இப்பவும் இந்தியாவோட கிட்டத்தட்ட 30,000 சதுர கிலோமீட்டர் ஏரியாவை சைனா வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இந்தியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஒரு ஓரமா, எல்லை பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு இந்தியாவோட உதவி சைனாவுக்கு தேவை, சைனாவோட ஹெல்ப் இந்தியாவுக்கு தேவை.
ஸோ மியூச்சுவலாக நம்ம மற்ற கான்ஃப்ளிக்டான பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் எதை பற்றியும் பேசாமல் இப்போதைக்கு நம்ம எந்த அளவுக்கு இணைந்து செயல்பட முடியுன்ற விஷயத்தை பற்றி நோக்கி நகர்ந்திருக்காங்க. அதுக்காக சீனாவை முழுக்க முழுக்க நம்பி எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடவும் முடியாது. ஏன்னா சீனா அந்த அளவுக்கு ஒரு 100% நம்புவதற்கான ஒரு நாடும் இல்லை. ஏற்கனவே நம்ம மேல படையெடுத்தெல்லாம் வந்திருக்காங்க நேரு பீரியட்ல. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால சீனாவை கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருந்தா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் பண்ணணும்ன்றது எல்லா அறிஞர்களோட ஒரு பார்வையாகவும் இருக்கு. அதே நேரத்துல டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்தியா மேல டொனால்டு ட்ரம்ப் போட்டிருக்க இந்த டாக்ஸ்ன்றது தேவையில்லாம இந்தியாவை சீண்டி பாக்குற மாதிரி இருக்குது. இந்தியா எப்பவுமே அமெரிக்காவுக்கு எதிர் ஸ்டாண்ட் அவங்க எடுத்ததே கிடையாது. இப்ப டொனால்டு ட்ரம்ப் பண்ற இந்த வேலையால எப்பவுமே சைனா கூட சேரக்கூடாது இந்தியான்றதுதான் அமெரிக்காவோட ஒரு ஃபாரின் பாலிசியாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தலைகீழா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட், இந்தியாவை சைனாவோட நோக்கி ஃப்ரெண்ட்ஷிப் நோக்கி புஷ் பண்ணி தள்ளி இருக்காரு. இது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ன்றது நிறைய பேர் அங்க டொனால்டு ட்ரம்ப்போட சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்தியா சைனா கூட ஒரு புதுசா ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களே, இது சரியான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்தியா அமெரிக்கா கூட மறுபடியும் பேசி அங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி அமெரிக்காவுக்கே மறுபடியும் எக்ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? எது சரின்றத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.